பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாய் சேர்ந்து கூடி அதனுடைய அர்த்தங்களோடு கூட நாம் தியானிக்க கற்றுக் கொடுத்த இந்த சந்தர்ப்பம் மகா பெரியது. இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போமே. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த சபையிலையோ ஆன்லைன்லயோ அல்லது நம்ம எந்த விதத்திலையாச்சும் கேட்டவைகள், நீங்கள் படித்தவைகள் அது 2வது. நீங்க கேட்டவைகள் உங்கள் காதுக்கு எட்டும்படி, உங்கள் இருதயம் உணரும்படி, உங்களுடைய மூளை அதை புரிந்து கொள்ளும்படி தேவனுடைய சத்தம் நம்மளுடைய காதுகளுக்கு தொலிக்கக்கூடிய விதத்துல இந்த சபையிலே பல சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த சத்தியங்கள் ஒண்ணுமே பல சமயங்கள்ல நமக்கு சபை ரொம்ப அவசியமானதா இருக்குது. வேணும், நம்மளுடைய ஐக்கியம் வேணும், நான் இறுதி காலத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவனுடைய சமூகத்தோடு கூட 1000 வருட அரசாட்சியில நான் சேர்ந்தவனாய் இருக்கிறதற்கு என்னென்ன ரகசியங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவைகளெல்லாம் வேணும். இந்த சபை ஐக்கியம் வேணும். ஆனா இதிலிருந்து சொல்லப்படக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடிய வசனங்கள், அவைகளை எல்லாவற்றையுமே கொஞ்சம் ஒரு அஜாக்கிரதையாய் நாம் கடைபிடிப்பவர்களையானால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி இராதபடிக்கு இருந்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனிக்க வேண்டும். வசனத்தையும் சரி, இதுல சொல்லப்படக்கூடிய படிப்பினைகளையும் சரி, நமக்கு எப்பொழுதுமே மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இது சாதாரணமா சொல்லப்பட்டவைகள் அல்ல. தேவ வசனங்கள் எல்லாமே தேவ தூதர்களினாலும் முன்னே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே அவரோடு கூட தங்கி வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் மூலியமாய் வெளிவந்தது. அப்படியாய் எழுத்தாய் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமத்தில் இருக்கக்கூடியது நமக்கு தூரமானது ஒன்னாய் அல்ல, நமக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் முதலாவது தேவனிடத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும். அப்போ இந்த மாதிரி டெஃபனிஷன் கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியின் வரங்களின்படி தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கக்கூடியது நம்மளுடைய பெரிதான ரட்சிப்பு. நம்ம வச்சிருக்கக்கூடியது இவ்வளவு டெஃபினிஷனுக்கு சொந்தமான ரட்சிப்பு, சாதாரண ரட்சிப்பு அல்ல. தேவனுடைய சமூகத்துல இருந்து அவர் மூலியமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவர் கேட்டவர்களினாலே உறுதிப்படுத்தப்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்களினாலும் இந்த 2026 வரைக்கும் இந்த வசனங்கள் எல்லாமே, புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் எல்லாமே டிராவல் ஆகி வந்திருக்குதுன்னா இது பலத்த செய்கைகளினாலே கடந்து வந்தவைகளா இருக்கும். ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில, ஏகப்பட்ட அழிவுகளுக்கு மத்தியில, ஏகப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில இது கடந்து வந்த சத்தியம். அந்த சத்தியம் நமக்கு
இன்னைக்கு அவ்வளவு லகுவா ஈஸியா வீடு தேடி வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவை எல்லாவற்றையுமே லகுவா மாத்தி வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த ரட்சிப்பை நாம் கவலையற்று இருப்போமேயானால் நமக்கு வேதத்தை குறித்ததான ஞாபகமோ அல்லது வேதத்தை குறித்ததான அந்த ஒரு அக்கறையோ கரிசனையோ எப்ப வருது அப்படின்னா கரெக்டா ஒரு 7:55 வரும். ஆஹா, பைபிள் ஸ்டடி இருக்குது. அல்லது ஞாயிற்றுக்கிழமை போகிறப்ப காலையில 10 மணிக்கு வரும். அது வரைக்கும் இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்ததாய் இருக்கக்கூடிய கவலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கவலை இல்லாத இருக்கிறதுக்கு தான் வேதம் நல்லாவே சொல்லி இருக்குது. ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்கக்கூடிய கவலை அப்படிங்கிறது அக்கறை. நமக்கு நம்மளுடைய ரட்சிப்பை குறித்ததான அக்கறை. அந்த ரட்சிப்பிற்கு அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது வளரணும். அந்த ரட்சிப்பு வளர்றதுக்காக அப்பைக்கப்ப ஏன்னா கிடைக்கிற நேரத்துல நம்ம வந்து எப்படியாச்சும் பயன்படுத்தி சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதையாச்சும் கிடைக்கிற நேரத்துல எதையாச்சும் ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கோ அல்லது செல்போன்ல கேம் விளையாடுறதுக்கோ இந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குறிப்பாய் இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய சமூகத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த நாட்களில அதிகமாய் உண்டு. இல்லைன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கவலை அற்று இருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரதான ரட்சிப்பு ஏற்கனவே ஒரு சில பேருக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு இப்பதான் கொடுத்துருக்கலாம், சமீபத்திய நாட்கள்ல கூட கொடுத்துருக்கலாம். அந்த ரட்சிப்பை குறித்ததான கருத்தும் அக்கறையும் நமக்குள்ளாரே எந்த நிமிஷமும் இருக்கணும். இது பாலாய் போகாதபடிக்கு வார்த்தைகள்ல கவனமாய் இருக்கணும். நம்மளுடைய அபிஷேகம் வீணாய் போகி விடாதபடிக்கு சிந்தையிலே தெளிவுள்ளவர்களாய் இருக்கணும். நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே கலங்கமில்லாத பாலை உண்ணக்கூடிய விதத்துல அது ரொம்ப ரெடியா இருக்கணும். ஏன்னா இது எச்சரிப்பின் வசனம். இது கவலையற்று இருப்போமேயானால் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எச்சரிப்பின் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். 2வது எச்சரிக்கை அப்படின்னா இது அவிசுவாசம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளார வராதபடிக்கு. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும் அழுத்தமும் பல விதமான சோதனைகளும் நமக்கு இருக்கும் பட்சத்துல அவைகள் எல்லாமே நம்மை எச்சரிப்புக்குள்ளார கொண்டு போகுவதற்கு தான் சூழ்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா என்னைக்கு நாம வந்து உபவாசம் இருந்து நாம ஜெபிக்கலாம் அப்படின்றப்பதான் பசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உணவை குறித்ததான இச்சை ரொம்ப அதிகமா இருப்பது போல இருக்கும். அன்னைக்குதான் நல்ல ஒரு உணவு தயார் பண்ணி இருப்பது போல பலவிதமான சோதனைகள் சூழ்ந்து இருக்கக்கூடியதா தான் இருக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய விதத்துல நாம என்னைக்கு நான் அன்பா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறோமோ, அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், கோபப்படாம இருக்கணும், இச்சை அடக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறப்ப அதுக்கு விரோதமாய் சோதனைகள் எழும்புகிற பொழுது எல்லாமே நம்மளுடைய இருதயம் எச்சரிக்கை உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சத்தியத்திற்கு விரோதமாய் இந்த சபைக்குள்ளார ஒன்காடையோ அல்லது உங்க ஒன்காட் நேம்ல இருக்கக்கூடிய அந்த பேப்டிசத்தையோ, ஜீசஸ் நேம் பேப்டிசத்தையோ விசுவசித்து வந்தவர்கள் அநேகர் நம்மிடையே இல்லை. காரணம், அவர்கள் அவிசுவாசத்தினால பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளார இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இன்னைக்கு முழு நிச்சயத்தோட சத்தியத்துக்குள்ளார நிக்கணும். நாம கேட்கக்கூடியது
இந்த சத்தியம் ஏதோ இப்போ இவங்க சொல்றாங்க, நமக்கு காதுக்கு இனிமையா இருக்கு, இருதயத்துக்கு ஏற்புடையதா இருக்குது அப்படிங்கிறதுனால இல்ல. இவைகள் சத்தியமாய் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மாத்திரமே நாம் உணர்வுள்ளவர்களாய் விசுவசிக்கிறப்போ இந்த எச்சரிப்பு உணர்வு நமக்குள்ள இருக்கும். அதனால அந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் அப்படிங்கிறது நமக்குள்ளார இராதபடிக்கு, ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சின்ன சின்ன சங்கடங்கள், வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், பலவீனங்கள் இதெல்லாம் அப்பக்கப்ப வர்றப்போ நமக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு, ஏன் இதெல்லாம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பலவீனத்திலே நம்மளுடைய அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அந்த அடைமொழியே ரொம்ப மோசமா தான் இருக்குது. பொல்லாத இருதயம் எப்போ விசுவாசம் உள்ளதா இருக்குதோ அப்ப வரைக்கும் தான் இது நல்ல இருதயம். எப்ப கொஞ்சம் அப்படி அவிசுவாசத்துக்கு ஏதுவானது, இது இந்த மருந்துனால சரியா போயிடுமோ, இந்த முயற்சினால சரியா போயிடுமோ, இதனால சரியா போயிடுமோ, இப்படி செஞ்சா சரியா இருக்குமோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அவிசுவாசத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் போகிற சமயத்துல இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறுகிறது. எச்சரிக்கை நம்பர் 3, எபிரேயர் நிலவும் 5வது அதிகாரம் 11-12 முதல்ல வாசிப்போம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். மெல்கிசதேக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப இத குறிச்சு நான் இன்னும் விவரமா பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றப்போ, இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய 22 அதிகாரத்தையுமே நாம பேசுறப்போ இன்னும் விளக்கமா பேசணும்னு விருப்பப்படுறேன். இன்னும் இதுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஆனா நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியினாலே கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டிய செவிகள் நமக்குள்ளார இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் விருப்பமுமாய் இருக்கிறது. அதனால அந்த கேள்வியிலே மந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே, ஏன்னா இப்ப ஆன்லைன்லயே நம்ம எப்படி இருந்தாலும் பிரேயரை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம இந்த ஆன்லைன்லயே உட்கார்ந்து இருக்கிறவர்களா இருப்போம். ஆனா இதை ஆரம்பிச்சு விட்டுட்டு பற்பல வேலைகளிலே நோக்கமாய் இருக்கக்கூடிய மார்த்தாள் போல நாம இன்னும் பல வேலைகளை பார்த்துட்டு இதை காதுல வாங்கிக்கிட்டே நாம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த காதுல வாங்கக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த உணர்வு, அந்த தாக்கம், வசனத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு, இது எல்லாமே கொஞ்சம் மட்டாய்தான் போகும், குறைஞ்சு போகும். அந்த குறைஞ்சு போகிற சமயத்துல நம்மளுடைய கேள்வியில அது மந்தத்தன்மையை உண்டாக்கும். நாளடைவுல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சீரியஸா உன்னிப்பா கேட்ட காலங்கள் மாறி, ஏதோ நம்ம 8 மணிக்கு ஆன் பண்ணோம், அதுல எல்லாத்தையும் காதல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் மூல உபதேசத்தையே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது பலமான ஆகாரம் இல்லாம இந்த பாலை உண்ணத்தக்கதான ஒரு சின்ன ஒரு உதாரணமா 13-14 வாசம். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களே உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமேன். இந்த ஞானேந்திரியம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே அவசியமான ஒன்று. நீங்க எந்த வயது இருந்தாலுமே அந்த ஞானேந்திரியத்திற்கு ஒத்த பூரண வயது. இயேசு கிறிஸ்து 12 வயசுல, பூரண வயசுல இல்ல, அது 12 வயசு. அப்பதான் என்னது, இவங்க எல்லாருமே 1ஆம் கிளாஸ்ல ஏபிசிடி எழுத ஆரம்பிக்கிறப்போ அந்த நாளையிலெல்லாம் என்னது முதல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறப்ப அரிசியில் ஆனா போட்டு எழுதி ஆரம்பிச்சாங்க, ஸ்லேட்ல ஆனா போட்டு எழுதி ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய வயது தான் 12
அந்த 12 வயதுல தேவாலயத்துல இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு வர்றதுக்குரிய காரணம் யூதர்கள்ல இருக்கக்கூடிய முறைமைகள்ல அது ஒரு முறைமை. அந்த முறைமைப்படி 12 வயசுல தான் அந்த சிறுவர்களை எல்லாத்தையுமே தோராவில் இருக்கக்கூடிய எழுத்து சும்மா ஒரு எழுத்தையாச்சும் ஒரு வரியவாச்சும் எழுத்து கூட்டி வாசிக்க வச்சுட்டு பழக்குவாங்க. அன்னைக்கு ஆரம்பிக்கிறது 12 வயதுல ஆரம்பிக்கிறது 30 வயது வரைக்கும் அவர்கள் தோராவை நல்ல மனப்பாடமா படிச்சு கற்று தேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு 30 வயதிற்கு மேலதான் அவர்கள் ஊழியத்திற்குள்ளாரே நுழைய வேண்டியவர்களா இருக்கிறாங்க. அப்படி ஆரம்ப காலகட்டத்துல ஞானேந்திரியம் உடையவராய் இயேசு கிறிஸ்து இருந்தவராய் அவர்கள் காணப்பட்டதனால அப்ப அந்த ஞானிகளும் சாஸ்திரிகளும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் வியந்து போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் கேட்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லுகிறவராய் அந்த இடத்துல பகுத்தறியத்தக்கதான முயற்சி உடைய தேவாதி தேவன் அந்த இடத்துல பூரண புருஷனாய் நின்றார். அதே போல நம்ம எல்லா இடத்துலையுமே எனக்கு இந்த வசனம்லாம் தெரியலப்பா, எனக்கு சும்மா அவங்க சொல்றது மட்டும் புரியுது, ஆனா வயசு கூடுதலா தான் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய வயசுக்கு இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே நாம நம்மளுடைய சொந்தமாய் எடுத்துக்கிற அளவுக்கு நாம் பக்குவப்பட்டவர்களாய் மாற வேண்டிய ஒரு காலகட்டமாய் இருக்கிறது. எச்சரிப்பு நம்பர் 4, எபிரேயர் 10வது அதிகாரம் 26 முதல் இருக்கக்கூடிய 31 வசனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஆமென். ஆமென். இதுல மோசே பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கக்கூடிய அந்த எபிரேயர் இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானசானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் பிரமாணங்களை எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டினுடைய பாதையில நடக்கிறவர்களா இருந்தாங்க. அந்த எபிரேயர் ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே நாளடைவுல அவங்களுக்கு யூதர்களினாலே ரொம்பவும் புறக்கணிக்கப்பட்டவர்களா போயிட்டாங்க. அவங்களோட கலவாதபடிக்கு, அவங்களோட எந்த உணவுகளையும் பரிமாறாதபடிக்கு, எந்த ஒரு வியாபாரமும் அவர்களோடு செய்யாதபடிக்கு, அந்த உறவுகள் அற்றவர்களாய், பிசினஸ் இல்லாதவர்களாய், செலவுக்கு கூட பணம் இல்லாதவர்களாய் போகக்கூடிய விதத்துல அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையில திரும்பவும் மறுபடியும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா யூத மார்க்கத்துக்கே திரும்பி வர்ற மாதிரி தங்களுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாங்க. திரும்ப யூத மார்க்கத்துக்கு திரும்ப வர்றப்ப அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து மண்ணுல கீழே தரையில கிராஸ வரைஞ்சு அதை மிதிச்சு தாண்டி வரணும். அதே போல அந்த இரத்தத்தை கீழே ஊத்தி அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று அவர்கள் வாயினாலே சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொருத்தரும் இரத்தத்தை கீழே மண்ணுல சிந்தி அதுக்கப்புறமேட்டு அவர்கள் சொல்ல வேண்டியது இந்த இரத்தம் அசுத்தம் அசுத்தம் அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தாண்டிதான் இவர்கள் தேவ ஆலயம் சினகாகுக்குள்ளார ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அன்னைக்கு எபிரேயத்துல இருந்த பல பேர் யூத மார்க்கத்துல இருந்து
கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளார மாறினவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு RSS வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரி, கர் வாபசிங்கிற மாதிரி, அன்னைக்கு அவர்கள் எல்லாமே யூதர்கள் வந்து அவங்களுடைய தாய் மதத்திற்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்துறதற்கு அவர்கள் வைத்திருந்த முறைமை, தரையில சிலுவை வரைஞ்சு அதை காலில் மிதித்து தாண்டி போகணும், ரத்தத்தை சிந்தி அது அசுத்தம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகணும். அப்படி சொல்லிட்டு போகிறவர்கள் அநேகர் எபிரேய சபையில இருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி காணப்பட்டதுனாலதான் இந்த வசனத்தையே பவுல் எழுதுகிறான். தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து தனக்கு பரிசுத்தம் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறப்ப எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினவர்கள் அநேகர் நம்முடைய இன்னைக்கு ஒரு சில பேர் இல்லை. அப்படி இல்லாம போகிறதுக்கு காரணம் இதனுடைய இந்த உடன்படிக்கையினுடைய அந்த பரிசுத்தத்தையும் அந்த கனாகனத்தையும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள தவறினவர்களாய் இருக்கிறதுனாலதான். அப்ப அந்த உணர்ந்து கொண்டு நம்ம வந்து என்னது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அந்த எச்சரிப்பு என்னது அப்படின்னா, இவங்க எல்லாமே தெரியும், இதுதான் சத்தியம்னு தெரியும், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மெய்யான கர்த்தர்னு தெரியும், இந்த ஞானசானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான் ஞானசானம் வாங்கணும், சிலை வழிபாடுகளோ பாரம்பரிய வழிபாடுகளோ எந்த ஒரு காரியமுமே நிஜமானது அல்ல, எல்லாமே பரிசுத்த குலைச்சலுக்குள்ளது. இது எல்லா அறிவையும் அடைந்த பின்பும் திரும்பவும் நாம பழைய மாதிரி இன்னும் சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் அல்லது முறைமையின்படி ஏதோ இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 2 அதிகாரம் வாசித்தேன், ராத்திரி படுக்க போகிறப்ப 2 அதிகாரம் வாசிப்பேன், 8 மணிக்கு சரியா ஜெபம் வந்து அட்டன் பண்ணுவேன், 9:30 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெறும் முறைமையை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஆவியினுடைய கனியை இழந்து போகிறவர்களாய் செய்யக்கூடிய விஷயங்கள்ல அஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளார பிரேயருக்கு வரலையா, நம்ம சொல்றது செய்யலையா அப்படின்னா வெடிச்சு ததறி பார்க்கவும் வரும். ஆனா அங்க இது என்னது, தேவனுடைய சமூகத்துல அவர்களுடைய ஆவியினுடைய கனி தொலைந்து போனதாய் போகிறது. அந்த எச்சரிக்கை உணர்வு அவர்களுக்குள்ளார இல்லை. ஏன்னா நாம இனியும் கோபம் கொள்ளுகிறவர்களாகவும், இனியும் புறம் பேசுகிறவர்களாகவும், இனியும் அசம்பந்தத்தனமாய் அமர்ந்திருக்கிறவர்களாகவும், இன்னமும் நாம வந்து வானத்தை பார்த்து எப்பொழுது கர்த்தர் வருவார்னு சொல்லி வீண் அலுவல்காரர்களாய் அமர்ந்திருக்கிறவர்களாய் இருப்போமேயானால், தேவன் சொல்லுகிறார், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இல்லை. பலி இல்லை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்டனை மட்டும்தான் பாக்கி. திரும்ப வந்து கிருபையோ இரக்கமோ உத்திரிகிரசலமோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இந்த வசனம் தெளிவா, வேறொரு பலி இனி இராது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துப்படிதான் சாட்சி இருந்துச்சு அப்படின்னா சாட்சியின்படி அவனை கல்லால இருந்து கொள்ளலாம், அல்லது அந்த பாளையத்தை விட்டு புறம்பே தள்ளிடலாம், சாப்பாடு கிப்பாடு கொடுக்காம அப்படியே கட்டி போட்டு சாகடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த மாதிரி பழி வாங்குதல் அப்படிங்கிறது எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு இந்த வசனத்துல அந்த இடத்துல சொல்றதுக்குரிய காரணம் கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி இந்த யூத ஜனங்கள் எல்லாமே ஒருத்தருமே எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு ட்ரேடுமே எங்களோட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க பசியில வாடுறோமே அப்படி இப்படின்றப்போ இவங்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் எப்போ வருவார்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் வசனம் பவுல் மூலியமா வரக்கூடியது பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்க உங்களுடைய தேவனுடைய கைகள்ல விழுறதுங்கிறது ரொம்ப பயங்கரமானது.
நாம எல்லாம் தேவனுடைய கரத்தினுடைய நீட்டுதலை தான் நாம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாட்கள் இவைகள். அந்த கரம் நம்ம கூட வர்றப்போ எல்லா கன்னிகைகளும் தூங்கினார்கள். அந்த விழித்திருந்த கன்னிகைகள் தான் போனாங்கன்னு இல்லை, எல்லா கன்னிகைகளும் தூங்கினார்கள். எண்ணெய் உள்ள கன்னிகைகள் மாத்திரமே விவேகம் உள்ள கன்னிகைகளாய் மாறினார்கள். அந்த எந்த நேரமும் அந்த பரிசுத்த அபிஷேகம் குறையாம நிக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய கையில விழாதபடிக்கு காப்பாற்றப்படுகிறவர்களாய் இருப்போம். அது விழுந்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். கைகளினால காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னா அது பயங்கர அதிசயமாய் இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 16 முதல் 29 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. ஆமென். முதலாம் வருகையில தான் தேவனுடைய வருகை சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர். அவர் தான் நமக்கு பலியாகக்கூடிய செம்மறி. அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய விலையேற பெற்ற ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாமே முதலாம் வருகையில. ஆனா இரண்டாம் வருகையில அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அந்த பட்சிக்கிற அக்கினி இறங்கி வர்றப்போ நாம வெந்து போகாதபடிக்கு நிக்கணும். அப்படின்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம வாங்கின இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஏன்னா தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேர் ஆராதனை பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும், அல்லது ஆராதனை துதிக்கக்கூடிய வீரர்களா இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆராதனை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு. தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய ஆராதனை அப்படின்னா உங்களையே நீங்களே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது தான் அவருக்கு பிரியமான ஆராதனை. அந்த பிரியமான ஆராதனைக்குள்ளார நாம் கடந்து போகிற பொழுது எப்படி போகணுமா? பயத்தோடும் பக்தியோடும் கூட நாம் கடந்து போகிறதுனால. ஏன்னா சத்தியத்தினுடைய சகல நுணுக்கங்களையும் நாம தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில பயங்கள் அற்றவர்களாய் போயிடுறோம். நம்ம பாரம்பரிய சபையில இருந்தப்ப இருக்கக்கூடிய பயங்கள் கூட ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு பல சமயங்கள்ல இருக்கிறது இல்லை. அந்த பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிற நானு அப்படிங்கிறதுதான் எச்சரிக்கை நம்பர் 5. அந்த எச்சரிக்கையோடு கூட அவர் நம்மளை இந்த வசனம் முடியுது, நம்மை பட்சிக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த பட்சிக்கக்கூடிய அக்கினிக்குள்ளார சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல எரியாதபடிக்கு காக்கப்படணும்னா அவருடைய பரிசுத்தத்திற்குள் நிலைத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை முதல்ல வாசிப்போம், அதுக்கு அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோகியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
நம்மளை ஜெனிப்பித்ததற்குரிய நோக்கத்தை இந்த வசனங்களை எல்லாமே தெளிவா சொல்லுது. இதுல ஏன் இந்த ஊர் பேரு, அதற்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய அந்த வசனங்களை எல்லாத்தையுமே வாசிக்க சொல்றோம் அப்படின்னா, அந்த ஊர் பேரெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, நம்ம இன்னைக்கு நாம எல்லாரும் தேவனுடைய பரலோகவாசின்னு தான் நாம எல்லாருமே நம்மளுடைய இருதயத்துல, நான் பரலோகத்தில் எனது பேர் எழுதி விட்டார் என் இயேசு பொன் எழுத்துக்களினாலே பொழுது பொறிக்கப்பட்டதா இருக்கிறது. இல்ல, இந்த பூமியில இருக்கிற காலம் வரைக்கும் நாம் பரதேசிகள், அலைந்து திரிகிறவர்கள், இங்கும் அங்குமாய் ஓடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமது தலைமேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஏன்னா அவர் அந்த பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பேதுரு இந்த அந்த லெட்டரே எழுதினதை யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக தான் எழுதினது. அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி அலைந்து திரிகிறவர்களாகவும் தேவனுடைய வசனத்திற்கென்று தங்களையே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் அவர்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். அந்த நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய அவர்கள் எல்லாருமே பரதேசிகள். அப்படிப்பட்ட சபைக்குள்ளாரதான் நாமளும் இருக்கிறோம். நாம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியர்களுமாய் இருக்கிறோம் என்று மாறுதட்டி பிரமிதம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு பரதேசியாய் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட ரட்சிப்பு. அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு. அப்போ நமக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, அந்த பெரிதான ரட்சிப்பு அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய் நமக்கு கிடைத்ததாய் இருக்கிறது. அதுக்காக தான் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். ஏதோ நீங்க உட்கார்ந்து இருக்கணும்ன்றதுக்காகவோ, அல்லது இப்ப தொடர்ச்சியை வாசிங்க சிஸ்டர், 5-12 வரைக்குமே வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ஆமென்.
இன்னைக்கு பல சமயங்கள்ல நமக்கு இந்த உற்சாகம் மூட்டக்கூடிய பாடல்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும், அப்படி என்னது நம்ம செழிப்பினுடைய ஆசிர்வாதத்துக்குள்ளார நம்மை கடந்து போக பண்ணக்கூடிய பாடல்கள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பேஸ் பண்ண இருக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா நல்ல ட்ரெண்டிங்கா மாறிடுது. தேவனுடைய அந்த மகா பெரிதான ஸ்லாக்கியமான ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு சொல்லப்படக்கூடிய பாடல்கள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிறதே அவர்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி மகா மேன்மையான சுதந்திரத்துக்குள்ளார இருக்கணும், நல்ல ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல பேர் ரட்சிப்பையே நாடி வருகிறார்கள். இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்ல சொல்லி தரக்கூடியது, உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், நீ அது சரியா போயிடும் இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பல பேர் பலருடைய ரட்சிப்பை விலைக்கு வாங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா இந்த சபை அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் ஓட உடியார பிரயாசப்பட சமைக்க ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ளார வீடுகள் தோறும் அமர்ந்திருக்கக்கூடிய விதத்துல நம்மை அழைக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு சில சமயத்துல சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நெருக்கதான் செய்யும். ஆனால் நாம் விலையேற பெற்ற விசுவாசத்தை நாம் தங்களின் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமையின் நிமித்தமா தான் இவைகளை எல்லாவற்றையுமே நமக்கு தெரிவித்திருக்கிறார். நிறைய நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படி இந்த வீடுகள் தோறும் அப்பம் பெற்று இதை கூடி இருக்கிறதுக்கு அநேகர்கான வாஞ்சையாய் இருந்தார்கள். அப்படி வாஞ்சையாய் இருக்கக்கூடியவர்கள் காண வேண்டிய விஷயத்த நமது மத்தியில கர்த்தர் இந்த நாட்கள்ல அப்படி சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விதத்துல வைத்திருக்கிறார். அதனால இத கருத்தாய் எல்லாத்தையுமே இந்த ரட்சிப்பை குறித்து இதுக்கு முன்னாடி கருத்தாய் ஆராய்ந்தவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் இன்னைக்கும் நம்மளுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும், இந்த இறுதி காலத்துல எப்படிப்பட்டவர்களாய் இவங்கெல்லாம் இருப்பாங்க, எப்படிப்பட்டவர்களாய் உயிரோடு தேவனுடைய சமூகத்துல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து பார்த்தவர்கள் அநேகர். நிறைய பேர் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் நாம தான். இதை பார்ப்பதற்கு வானக தூதர்களும் ஆசை உள்ளவர்களாய் இருந்தார்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இந்த நாம முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்துச்சு, ஒரு நிமிஷம் நம்ம பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நாம இந்த நேரத்துல ஓட விடுவோம். நாம முன்னாடி எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருந்தோம், நான் ரட்சிப்பிற்கு முன் ரட்சிப்பிற்கு பின் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுசும் மாறி இருக்குதா? ஏன்னா நாம ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தெளிவாய் சொல்லுது. அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிறபடி இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும்
மனசும் விரும்பினவைகளை செய்து. இங்க பாருங்க, சபைக்குள்ளார இருக்கிறப்ப என் மனசுக்கு பிடிச்சத நான் செய்யறேன், எனக்கு விருப்பமானதை நான் செய்யறேன் அப்படின்றது சொல்றதற்கு இடம் கிடையாது. கர்த்தருக்கு விருப்பமானதை செய்வதற்கு மாத்திரமே சபைக்குள் அங்கீகாரம் உண்டு. இது நமக்கு பிடித்ததும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இசைந்திருக்கிறதுமா இருக்குதுன்னா வெரி குட், வெல் அண்ட் குட், நாம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் நமக்கு இது பிடிக்கும், இது நல்லது, இது எனக்கு இது இல்லைன்னா இப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி மனசு விரும்பினதை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல நான் நடக்கிறவர்களாய் இருந்தேன்னா, ஏன்னா எனக்கு பண்டிகைகள் பிடித்திருக்கிறது. ஆனா இந்த ஒன் காட் சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல மித்தது எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்பா, அது ஒண்ண மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. கிறிஸ்துமஸ் கொண்டாடி தானப்பா ஆகணும், ஈஸ்டர் கொண்டாடி தானப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அநேகர் நான் பார்த்தவனா இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம என்னது சுவாபத்தின்படி நம்ம நடந்து, நம்மளுடைய இச்சையின்படி நடந்து, மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து. ஏன்னா பண்டிகைகள் எல்லாமே மாம்சத்தினுடைய கூறுகள் தான். அந்த மாம்சத்தினுடைய கூறுகளின்படி நம்ம இருக்கிறப்போ வைத்த தயவினாலே. அப்படி தொடர்ந்து அடுத்த 5, 6, 7 வாசிங்க சிஸ்டர். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாங்கி இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்துக்குடைய மகா மேன்மை இந்த வசனங்களுக்குள்ளார இருக்குது. அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அதுல மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலத்திலே விளங்க செய்வதற்காக, 2ஆம் வருகையில நமக்கு வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காகத்தான் நம்மை இப்படி தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே கொண்டு சேர்த்தவராயிருக்கிறார். அதனால நம்ம சுவாபத்தின்படி அல்லது நம்மளுடைய மாம்ச இச்சையின்படி அல்லது என் மனசு விரும்பினதின்படி அல்லது மற்றவர்களை போல நானும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையும் அமைத்து கொள்வோமே ஆனால் நாம இருக்கிறது எப்படி இருப்போம் அப்படின்னா, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோமே அப்படின்னு சொல்றத இன்னமும் இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி மாற்ற வேண்டியதா இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமே. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. ஆமென். நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவ பலனாய் இருக்கிறது. அது தெரியாத்தனமா இந்த சபையில தலையை கொடுத்துட்டோமே, தெரியாத்தனமா நாம ஞானஸ்தானம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்களாய் இல்லை, தேவ பலனோடு கூட அழைக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காய் தேவன் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க ஆன்லைன்ல பைபிள் ஸ்டடியில இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு கூடுகையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும், சமீபத்துல இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, நீங்க இருக்க வேண்டியது தெய்வீகத்தினுடைய அந்த தன்மைக்குள்ளார அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும்
ரட்சிப்பு நிறைவேற எல்லா இடங்களிலும் பிரயாசப்படுகிறது. நாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, நாம உலாவுகிற இந்த உலகத்தினுடைய காரியங்களா இருந்தாலும் சரி, வெளியில போற சமயத்துல ஒரு மாதிரி, வீட்டுல இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மாதிரி, அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அழைக்கப்படல. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த வசனம் அப்படியே கண்கூடாய் நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இது விசுவசித்த போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னதை காட்டிலும், நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் இருப்பீர்களே ஆனால், நீங்க ஞானஸ்தானம் வாங்கினப்ப கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னதை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதனால இந்த சமயத்துல நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேலை உண்டாயிற்று. நம் காலத்தை அறிந்தவர்களாய் நிறைய விஷயங்களை தேவனுடைய சமூகத்துல பிரயாசப்பட்டவர்களாய் செய்ய வேண்டிய ஒரு நிச்சயம் இருக்கிறது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல இதை வாசிங்க சிஸ்டர். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஆமென். இதுல நம்மளுடைய மாளிகைகள் தேவனுடைய நாமத்தின்படி நாம ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் இருக்கிறப்போ, அதற்கு பின்பாக இசைவா இந்த மாளிகைய பொண்ணுனாலேயோ வெள்ளினாலேயோ விலையேற பெற்ற கல்லுனாலேயோ கட்டணும். கட்டாயமா அது கட்டணும். இது 3மே பொண்ணும் வெள்ளியும் விலையேற பெற்றதும் எவ்வளவு அக்கினினாலுமே அது வெந்து போகாது, அவிந்தும் போகாது. அது அப்படியே இருக்கும். திரும்பவும் பொண்ணு பொண்ணாவே இருக்கும், வெள்ளி வெள்ளியாவே இருக்கும். விலையேற பெற்ற கல் வெந்தே போகாது. ஆனா மரம், புல், வைக்கோல் இது எல்லாமே வெந்து போகக்கூடியதா இருக்கும். ஏதோ நான் ஒரு 4 வருஷம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆன்லைன்ல வாரம் போறது தினைக்கும் தவறாம கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்வதற்காக நம்மளுடைய விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள் என்னைக்குமே இருக்க போறது கிடையவே கிடையாது. அதுல உரம் ஏறின விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று. ஏன்னா நாளானது சமீபித்து இருக்கிறதுனால வேலை ஆயிற்று. ஏன்னா எழுந்திருக்கக்கூடிய வேலை ஆயிற்று. காலத்தை அறிந்தவர்களாய் நாம நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வேலைப்பாடு எதுங்கிறது வெளிப்படக்கூடிய நேரம் இருக்கு. அட்லீஸ்ட் கடைசி நேரத்திலயாச்சும் இன்னும் பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல்லு நேரம் கட்டிட்டு இருப்போம். இன்னும் பழைய நாட்கள்ல தான் நம்ம மரம், புல்லு, வைக்கல்ல கட்டியிருந்தோம். அது எல்லாமே அக்கினி வந்துச்சு அப்படின்னா அப்ப வெளிப்பட்டுரும், பொசுக்குன்னு போயிடும் அது எல்லாமே. ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் மாத்திரமே அவன் கூலி பெறுவான். நம்ம பாடுறோம்ல, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே, லேவியரும் நாங்களேன்னு சொல்லி அந்த பாடக்கூடிய அந்த கூலியை பெறுவதற்கு நாம் கட்டின இந்த ஆவிக்குரிய மாளிகை நிக்கணும். அப்படி நிக்கல அப்படின்னா அது வெந்து போகும், நஷ்டமடைவோம். ஆனா ஒண்ணு வசனம் தெளிவா சொல்லுது, 15வது வசனம், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். ரைட்டு. ஆனா அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியினால் அகப்பட்டு தப்பினது போல் இருப்பான். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில நீங்க மாளிகை கட்டுறதுனால எப்படியாச்சும் கர்த்தர் கிருபையா என்னை ரட்சிச்சு, அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், அவர் ஒருத்தரையும் கைவிட மாட்டார், யாரும் விடுபட்டு போக மாட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்படியும் அவர் ரட்சிச்சுக்குவாரு அப்படின்னா கட்டாயமா ரட்சிப்பார். அவனும்
ரட்சிக்கப்படுவான். ஆனா அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல வெந்தும் வேகாமலும் எரிஞ்சும் எரியாமலும் பாதி வெந்து பாதி வேகாம அரை வேக்காடாய் போய் சேகரக்கூடிய விதத்துல, அப்படி நம்ம பரலோகம் போகணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய சுவாபத்தின்படி மன விருப்பத்தின்படி எனக்கு இதான் கம்ஃபர்ட் ஜோனு, இதை தாண்டி என்னால வர முடியாது, தூரமா பிரேயருக்கு இருந்தாலோ அல்லது ரொம்ப நீளமா பிரேயர் இருந்தாலோ அல்லது எனக்கு விருப்பம் இல்லாத விதத்துல நடந்தாலோ அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே வச்சிருப்போமே, ஆனால் அது அக்கினியினால் அகப்பட்டு தப்பினது போல நிற்கும். ஏதோ கொஞ்சம் வந்து போக வரப்போக இருக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே இருக்கும். இதுல நாம் உரம் ஏறினவர்களாய் வெள்ளி வேலைப்பாடும் தங்கமான வேலைப்பாடும் விலையேற பெற்ற கல்லுடைய வேலைப்பாடும் நம்ம கிட்ட இருக்கிறப்போ நிச்சயமாய் கூலியை பெறுகிறவர்களாய் நாம் மாறுவோம். 1 கொரிந்தியர் 5:5. அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமென். அப்ப அப்படிப்பட்டவனுடைய ஆவி இன்னைக்கு சபைக்குள்ளாரே அவனை வந்து அந்த அப்படிப்பட்டவனுடைய ஆவி வெளியில இருக்கக்கூடிய ஆவி கிடையாது, சபைக்கு உள்ளுக்குள்ளாரே இருந்த ஆவி. சபைக்குள்ளாரே இருந்துட்டு அப்பத்துல பங்கேற்று செய்தியை கேட்டு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஆவி தனக்குள்ளாரே எனக்கு மனசுக்கு இஷ்டமானது இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கலகத்தை உண்டு பண்ணி அவனுடைய ஆவியை வெந்து போகிறவனாய் இருக்கக்கூடியதுக்கு மாம்சத்தின் அழிவுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சபையே ஒப்பு கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். ஏசாயா 64வது அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிப்போமே. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமென். என தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்கிறவைகளை தேவனுடைய சமூகத்துல இருந்து அவருடைய வருகைக்கென்று அவருடைய நாமத்திற்கென்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடியது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. நமக்குன்னு சொல்லி தேவன் வைத்திருக்கக்கூடிய நியமம்ன்றது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நியமிக்கப்பட்டதா இருக்குது. அத நாம அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் நம்ம கைகொள்ளுகிறவர்களா இருக்கிறபடிக்கு இனி என்னுடைய வாழ்க்கையில பாவம் இராது, இனி என்னுடைய வாழ்க்கையில நேர விரயம் இருக்காது, இனி இவைகளை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திற்கு ஏற்றபடி நான் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற விதத்துல நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும் பட்சத்துல நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்துல கட்டப்பட்டவர்களாகவும் அவருடைய கூலியை பெற்றவர்களாகவும் நிற்போம். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அனைவரும் தீட்டானவர்களை போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து செல்லுகிறது. இதெல்லாம் யார் பாடுறது அப்படின்னா ஏசாயா சொல்றான். ஏன்னா இந்த தப்புகள் எதுவுமே அவன் செய்ய கிடையாது. அந்த செய்யாம தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அவன் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜனத்திற்கென்று அவன் பாடுகிறவனாய் இருக்கிறான். ரோமர் 3வது அதிகாரம் 23-24 வசனத்தை மட்டும் வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென்.
அப்போ அந்த நீதிமான்களாய் ஆக்கப்படக்கூடிய அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்டத அப்படியே தொடர்ந்து 25, 26, 27 வாசித்தருக்கு. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதாரர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆமீன். நாம வச்சிருக்கக்கூடிய இன்னைக்கு நாம காத்திருக்கக்கூடிய இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தினுடைய பயணம் அப்படிங்கிறதுக்கு நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர், நான் ஏதோ தேவனுடைய சமூகத்துல என்னையே வெறுமையாக்கி ஒண்ணும் இல்லாத அப்பிரயோஜனமான ஊழியக்காரனா ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டுதலுக்கு ஒண்ணுமே இடமே கிடையவே கிடையாது. தேவனுடைய சுத்த கிருபையினால மாத்திரம்தான் நிக்கிறோம். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, தேவனுடைய சுத்த கிருபையினால மாத்திரம்தான் நிக்கிறோம். இதுல மேன்மை பாராட்டுவதற்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லவே இல்லை. நம்மளுடைய செய்கையை வைத்து தேவன் நம்மை தீர்ப்பிடுவதற்காக அழைக்கவில்லை. நம்மளுடைய ஒவ்வொரு விசுவாசத்தினுடைய கிரியைகளை பொறுத்துதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்னைக்கு இந்த இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்னைக்கு நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சது இது, அவங்கெல்லாம் சொல்லிட்டு போறாங்க, என்னமோ சொல்லிட்டு போறாங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்சது இதுதான், இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் நாம மாறுறப்ப எல்லாமே தேவனுடைய சித்தம். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, வசனம் இப்படி சொல்லுதா அப்படின்னா நாம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். வசனம் இப்படி நம்மளை வழி நடத்துது அப்படின்னா நம்ம அந்த வசனத்தினுடைய வழி நடத்துதலுக்குள்ளார நம்ம ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு அதுலயும் நாம நன்மை தீமை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருப்போம் என்றால் வசனம் சொல்லுகிறது சாகவே சாவாய். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். அப்ப நாம வழிப்பு தப்பி போன எல்லா விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு வழி தப்பி போகாம வழிக்குள்ளார நாம நிக்கிறோம். அதனால நீதிமொழிகள் 14:12 வாசிப்போங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமீன். உங்களுக்கு நன்மை தீமை அறிகிறவர்களுக்குரிய எனக்கு பிடிச்சமான பாதை இதுதான், இதுதான் கரெக்ட், இதுலேதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய பாதைகள், நீங்கள் படித்தவர்களாய் இருக்கலாம், அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது பழுத்த பழமா கூட இருக்கலாம். நான் பேசினேன்னா கோர்ட்டு கூட உத்தரவு தர முடியாது, அந்த மாதிரி சட்ட நீதி பேசுறவனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்கள் ஒன்றும் இல்லை. மேன்மை பாராட்டுவதற்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களை காற்றினாலே பறக்கடிக்கக்கூடியதா இருக்குது. அதனாலதான் கர்த்தருடைய செம்மையான வழியாய் தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, உனக்கு பிடிக்காததா இருந்தாலும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படித்தான் போனாரு. என் விருப்பப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன உபத்திரவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சங்கடத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே கடந்து போகிற சமயத்துல என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி போனவர் இயேசு கிறிஸ்துவே. அதுபடி நீங்கள் கடந்து போகக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்களா இருந்தா கூட தேவனுடைய சமூகத்திற்குள்ளார எல்லாவற்றையும் உறுதியோடு கூட ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கடந்து போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கொஞ்சம் அப்படி ஸ்கிப் பண்ணி எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம்
8வது வசனத்தை வாசிப்போம். 8:9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினாலே உண்டானது அல்ல. ஆமீன். எந்த விதத்திலுமே நம்மளுடைய ரட்சிப்பையோ அல்லது சபையை குறித்ததோ எந்த ஒரு விஷயத்திலுமே மேன்மை பாராட்டுவதற்கான உரிமை நமக்கு யாருக்குமே கிடையாது. அது தேவனை சார்ந்ததாய் இருக்கிறதுனால அவருடைய கரத்தில் அடங்கினவர்களாய் நாம் நம்மளுடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமீன். நமக்குரிய முடிவு கிறிஸ்து தான். நம்மளுடைய சுயநீதி இல்லை. என் பேர் விளங்கணுமோ அல்லது என்னை எல்லாரும் பெருமையா நினைக்கணுமோ, சபையில வந்தோம்னா என்னை ஏதாச்சும் ஒரு அங்கீகாரத்துக்குள்ளார நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோ அந்த இடத்துல எதுக்குமே வேலையே இல்லை. நம்மளுடைய ஈவு தேவனை சார்ந்ததாய் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய நீதி கிறிஸ்துவே. அவர்தான் முடிவு, அவர்தான் முதல், அவர்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார இருக்கிறப்போ அறிவுக்கேற்ற வைராக்கியம் நமக்குள்ளார இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம் மாம்சத்திற்கு ஏற்ற ஆசைகளும் நமக்குள்ளார இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாவற்றையுமே கர்த்தருக்குள்ளாரே ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேளையில ஒன்றாய் சேர்ந்து செபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பூரண மிகுந்த நாமத்திற்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நாங்கள் எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரிதான ஒரு ரட்சிப்பை கவலையற்று இராதபடிக்கு நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் மிகுந்த நடுக்கம் உள்ளவர்களாகவும் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்க தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே, எங்களை ஆண்டு நடத்துவீராக ராஜா. இந்த விசுவாசம் இல்லாத பொல்லாத இருதயத்தை உடையவர்களாய் ஒரு நாளும் மாறிவிடாதபடிக்கு விசுவாசம் உள்ள பலனுள்ள இருதயமாய் கர்த்தருக்கு விரும்பக்கூடிய இருதயமாய் மாற எங்களுடைய கேள்வியினுடைய அந்த ஞானம் வளர வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் அவர்கள் விளங்கினபடியினாலே அவர்கள் எந்த ஒரு வசனத்தையுமே கேட்கவே இல்லை. எங்களுடைய காது வசனத்திற்கு திறந்ததாய் இருக்கவும், எங்களுடைய இருதயம் வசனத்திற்கு ஏற்புடையதாய் திறந்ததாய் இருக்கவும் உம்முடைய கரத்துக்குள்ளார எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை சூழ இருக்கக்கூடிய எந்த சோதனையிலுமே நாங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கும், மனப்பூர்வமாய் பாவம் செய்து உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கும், சமாதான கர்த்தர் தாமே மீண்டுமாய் வருகிற பொழுது பட்சிக்கிற தேவனாய் வருகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவனுக்கு ஏற்புடைய விதத்துல நடக்க, எங்களையே காத்து கொண்டிருக்க, எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையுமே ஆவியினுடைய சமூகத்துக்குள்ளார ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.